நற்குணமே நல்லாட்சிக்கு அடிப்படை. புத்த ஜாதக கதைகள். கதை எண் 5. நற்குண மன்னன். முன்னொரு காலத்தில் பிரம்மதத்தன் என்ற மன்னன் காசியில் ஆட்சி புரிந்து வரும்போது அவனுடைய மகாராணியின் மகனான போதிசத்துவர் பிறந்தார். பிறந்த ராஜகுமாரனுக்கு பெயர் வைக்கும் நாளன்று சீலவன் என்று பெயர் சூட்டினார்கள். சீலவனுக்கு 16 வயதாகும் போது படித்து தேர்ச்சி பெற்றான். பிறகு அவனுடைய தந்தை இறந்தவுடன் சீலவன் மன்னனாக பட்டஞ்சூட்டி கொண்டான். சீலவன் நீதியாகவும் அன்பாகவும் ஆட்சி செய்ததால் அவர்கள் எல்லோரும் நற்குண மன்னன் என்று அழைத்தார்கள். அம்மன்னன் தன் நகரத்தின் 4 வாசல்களிலும் தர்மசத்திரங்களை கட்டி வைத்தான். நகரத்தின் நடுவிலும் தன்னுடைய அரண்மனை வாசலிலும் சத்திரங்களை கட்டினான். இவ்வாறு 6 தர்ம சத்திரங்களை கட்டி வைத்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய்து வந்தான். கடவுளின் கட்டளைகளை ஒழுங்காக நடத்தி கொண்டும் விரத நாட்களில் உபவாசம் இருந்து கொண்டும் அன்பாகவும் பட்சமாகவும் கருணையுடனும் குழந்தை மீது அன்பு செலுத்தும் தகப்பனைப் போல அரசாண்டு வந்தான். இப்படி இருக்கும்போது அவனுடைய மந்திரிகளில் ஒருவன் ராஜமங்கையரின் அந்தப்புறத்துக்கு சென்று மோகாவேசத்தில் தவறாக நடந்து கொண்டான். அது பொதுஜன வதந்தியாக பரவியது. இந்த செய்தியை மற்ற மந்திரிகள் அரசனுக்கு அறிவித்தார்கள். அதை பற்றி நற்குண மன்னன் விசாரித்து மந்திரி செய்த தவறை கண்டுபிடித்து அவனை குற்றவாளி என்று நிச்சயித்து அவனையும் அவன் மனைவி மக்களையும் நாடு கடத்தி விட்டான். குற்றவாளியான அந்த மந்திரி கோசல நாட்டு மன்னனிடத்தில் வேலைக்கு அமர்ந்து சில நாட்களுக்குள் கோசல மன்னனுடைய அந்தரங்க ஆலோசகனாகவே மாறிவிட்டான். ஒரு நாள் அந்த துன்மந்திரி கோசல நாட்டு மன்னனை பார்த்து, பிரபோ, காசிராஜ்யம் ஈக்கள் மொய்க்காத தேனீக்கூடு போல் இருக்கிறது. அதன் மன்னனான சீலவன் மிக பலவீனமானவன். நாம் பலத்த படையுடன் அவனுடைய நாட்டை தாக்கினால் சுலபமாக காசி ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் கோசல நாட்டு மன்னன் யோசித்தான். காசி ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம் என்றும் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஒரு பலத்த படையை கொண்டு கைப்பற்றி விட வேண்டும் என்று தன்னுடைய மந்திரி கூறியது தன்னை அழிப்பதற்காக செய்யும் சூழ்ச்சி என்றும் சந்தேகப்பட்டான். அதனால் அவன் துன்மந்திரியை நோக்கி, எனக்கு இப்படிப்பட்ட புத்தியை சொல்வதற்கு நீ எதிரிகளிடம் எவ்வளவு பணம் லஞ்சம் வாங்கியிருக்கிறாய் என்று கூச்சலிட்டு கூவினான். உடனே துன்மந்திரி, மன்னரே, நான் சொல்வதை நீங்கள் நம்பாவிட்டால் ஒரு சிறிய படையை அனுப்பி காசி ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு சிறு கிராமத்தை முதலாவதாக சூறையாடச் சொல்லுங்கள். அந்த படையை கைது செய்யும் காசி மன்னனின் வீரர்கள் நமது படையை அவன் முன்பு கொண்டு சென்றால் அந்த மன்னன் உடனே கொள்ளையடித்தவர்களை அனுப்பிவிடுவதோடு அவர்களுக்கு பரிசுகளும் கொடுத்து அனுப்புவான். இதை நீங்கள் பார்த்துவிட்டு நான் சொல்வது உண்மை இல்லை என்றால் என்னை தண்டியுங்கள் என்று கூறினான். உடனே அந்த மந்திரியின் வார்த்தைகளை உறுதியாக நம்புவதற்காக காசி நகரத்தின் எல்லைப்புறத்தில் இருந்த ஒரு கிராமத்தை தீயிட்டு கொளுத்தும்படி கோசல மன்னன் சில முரட்டு வீரர்களை அனுப்பி வைத்தான். அம்முரடர்களை காசிராஜனின் படைகள் கைது செய்து நற்குண மன்னனின் முன்னால் கொண்டு சென்றார்கள். உடனே கொள்ளையடித்தவர்களையும் கொலை செய்தவர்களையும் நற்குண மன்னன் ஏறிட்டு பார்த்து, என் குழந்தைகளே, நீங்கள் ஏன் என்னுடைய கிராமத்து மக்களை கொன்றீர்கள் என்று கேட்டான். ஏனென்றால் எங்களுக்கு வேறு பிழைப்புக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் நீங்கள் ஏன் என்னிடம் முன்னதாகவே வந்திருக்கக்கூடாது? இனிமேல் அம்மாதிரி கொள்ளையடிக்காதீர்கள் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு பல வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். அம்முரடர்கள் கோசல நாட்டு மன்னனிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள். ஆனால் இந்த சாட்சியத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு கோசல மன்னன் காசி மன்னன் மீது போர் தொடுக்க விரும்பவில்லை. எனவே மறுபடியும் மற்றொரு முரடர் கூட்டத்தை அனுப்பி காசி நகரத்தின் எல்லையில் இருந்த மற்றொரு கிராமத்தை கொள்ளையிடும்படி ஆணையிட்டான். இந்த கூட்டத்தாரையும் பிடித்து அவர்களுக்கும் ஏராளமான வெகுமதிகளை கொடுத்து நற்குண மன்னன் அனுப்பிவிட்டான். அந்த சாட்சியமும் கோசல மன்னனுக்கு போதவில்லை. எனவே மறுபடியும் 3ஆவதாக ஒரு முரட்டு கூட்டத்தை காசி நகரத்து தெருக்களையே கொள்ளையடிக்க அனுப்பி வைத்தான். அவர்களும் நற்குண மன்னனிடம் ஏராளமான வெகுமதிகள் பெற்று கோசல நாட்டுக்கு திரும்பினார்கள்.
இதிலிருந்து காசி நாட்டு நற்குண மன்னன் மிகவும் நல்லவன் என்று அறிந்து கோசல மன்னன் அவனது ராஜ்யத்தை கைப்பற்ற ஏராளமான துருப்புகளையும் யானைகளையும் அனுப்புவதென்று முடிவு செய்தான். அந்த காலத்தில் காசி நகரத்து நற்குண மன்னனிடம் ஏராளமான யானைப்படைகளும் மற்றும் ஆயிரக்கணக்கான துருப்புகளும் இருந்தன. இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு கட்டுப்படாத மத யானையையும் அடக்கிவிடும் ஆற்றல் மிகுந்த இராணுவ வீரர்கள் இருந்தனர். மன்னன் ஆணையிட்ட உடனேயே அகில இந்தியாவையும் அடக்கக்கூடிய படைகள் காசியில் இருந்து வந்தன. கோசல மன்னன் காசி மீது படையெடுத்து வருவதாக அப்படை வீரர்கள் தங்கள் நற்குண மன்னனிடத்தில் அறிவித்தார்கள். எங்களை எதிரி மீது படையெடுக்க ஆணையிட்டால் நாங்கள் எதிரியை தோற்கடித்து கைது செய்து இழுத்து வருவோம் என்று கூறினார்கள். என் குழந்தைகளே, அப்படி செய்யாதீர்கள். என் பொருட்டாக யாருமே வருத்தமடையக்கூடாது. யார் தங்களுடைய ராஜ்யங்களை இழக்கப் போகிறார்களோ அவர்களே என் மீது போர் தொடுக்க வருவார்கள் என்று நற்குண மன்னன் கூறிவிட்டு தன்னுடைய வீரர்களை போர் செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினான். பிறகு கோசல நாட்டு மன்னன் எல்லையை கடந்து காசியின் மையப்பகுதிக்கு வந்துவிட்டான். மறுபடியும் காசிராஜனின் மந்திரிகள் தங்கள் நற்குண மன்னனிடம் சென்று மறுபடியும் படையெடுத்துச் செல்ல உத்தரவு கேட்டார்கள். ஆனால் நற்குண மன்னன் உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டான். இப்பொழுது கோச நாட்டு மன்னன் காசி நகரத்தின் வெளிவாசலுக்கு படைகளுடன் வந்து நின்று காசி மன்னனுக்கு செய்தி அனுப்பினான். ஒன்று காசி மன்னன் தன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது போர் தொடுக்க வேண்டும் என்ற செய்தியுடன் அவன் தூது அனுப்பினான். உடனே காசி நகரத்து நற்குண மன்னன், நான் போர் செய்ய மாட்டேன், முடியுமானால் காசியை அவன் கைப்பற்றி கொள்ளட்டும் என்று பதில் அனுப்பினான். இப்படி இருந்தும் கூட மூன்றாவது முறையாக நற்குண மன்னனின் அமைச்சர்கள் மன்னனிடம் சென்று, எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் நகரத்தின் வெளிவாசலுக்கு வந்திருக்கும் எதிரியான கோசல நாட்டு மன்னனை தோற்கடித்து அவனை கைது செய்து இழுத்து வருவோம் என்று கூறினார்கள். அதற்கும் நற்குண மன்னன் மறுத்துவிட்டு தன் நகரத்து வாசற்கதவுகளையெல்லாம் திறந்து விடும்படி ஆணையிட்டான். பிறகு தன்னுடைய தங்கமயமான சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவனை சுற்றிலும் அவனுடைய 1000 அமைச்சர்களும் உட்கார்ந்து கொண்டார்கள். காசி நகரத்திற்கு வந்த கோசல மன்னன் தன்னை யாருமே தடுக்காமல் இருப்பதை அறிந்ததும் தன்னுடைய இராணுவத்துடன் காசி அரண்மனையை நோக்கியே போர் வெறியோடு புறப்பட்டான். ஆனால் அந்த அரண்மனை கதவுகளெல்லாம் அகலத் திறந்திருந்தன. அரண்மனையில் மிகவும் அழகான சிம்மாசனத்தில் காசி நகரத்து நற்குண மன்னன் தன்னை சுற்றிலும் 1000 அமைச்சர்கள் புடைசூழ உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர்களையெல்லாம் கைது செய்யுங்கள், அவர்களுடைய கைகளை பின்புறமாக கட்டுங்கள், அவர்களை கல்லறை காட்டுக்கு அகற்றிச் செல்லுங்கள், அந்த கல்லறையில் கழுத்தளவுக்கு குழிகளை வெட்டி இவர்களை உயிரோடு கழுத்து வரை புதைத்து கைகால்களை அசைக்க முடியாதபடி செய்து விடுங்கள். இரவில் வரும் ஓநாய்கள் இவர்களுக்கு தகுந்த புதைகாட்டை காண்பிக்கும் என்று கோசல மன்னன் ஆணையிட்டான். இவ்வாறு கோசல நாட்டு மன்னன் முரட்டுத்தனமாக ஆணையிட்டவுடன் அவனுடைய ஆட்கள் நற்குண மன்னரையும் அவருடைய 1000 அமைச்சர்களையும் முன்கட்டு பின்கட்டாக கட்டி அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த சமயத்திலும் கூட நற்குண மன்னன் அம்முரடர்கள் மீது ஆத்திரமடையவில்லை. அவனுடைய படை வீரர்களில் ஒருவர் கூட அவர்களை கட்டியிழுத்துச் செல்லும்போது மன்னனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அவ்வளவு ஒழுங்காக கீழ்ப்படியும்படி தன்னுடைய இராணுவத்தை நற்குண மன்னன் நடத்தி வந்தான். நற்குண மன்னனையும் அவனுடைய 1000 அமைச்சர்களையும் கல்லறை காட்டிற்கு எதிரிகள் அழைத்துச் சென்றார்கள். அங்கு கழுத்தளவுக்கு வெட்டப்பட்டிருந்த குழிகளில் அவர்களை இறக்கி கழுத்தளவுக்கு மண்ணை தள்ளி மூடி அவர்களை உயிரோடு புதைத்தார்கள். மன்னனை நடுமையத்திலும் மற்றவர்களை அவனுக்கு இருபுறத்திலுமாக புதைத்து விட்டார்கள். அவர்களுக்கு அருகிலிருந்து மண்ணை மிதித்து அமுத்தி விட்டு கொண்டு கோசல நாட்டு வீரர்கள் சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட எதிரியின் மீது ஆத்திரங்கொள்ளாத நற்குண மன்னனான சீலவன் தன்னுடைய அமைச்சர்களை நோக்கி, என் குழந்தைகளே, உங்களுடைய மனதில் ஆத்திரங்கொள்ளாமல் அன்பும் இரக்கமும் கொள்ளுங்கள் என்று கூறினான். அன்று நடுநிசியில் ஏராளமான ஓநாய்கள் மனித மாமிசம் விருந்தை புசிப்பதற்காக அந்த கல்லறை காட்டுக்கு வந்து சேர்ந்தன. அம்மிருகங்கள் வருவதை பார்த்த மன்னனும் அவனுடைய மந்திரிகளும் சேர்ந்து ஒரே கூச்சலிட்டார்கள்.
அந்த கூச்சலை கேட்டு பயந்த ஓநாய்கள் திரும்பிச் சென்றன. கொஞ்ச தூரம் சென்றவுடன் ஓநாய் கூட்டம் கல்லறையை திரும்பவும் பார்த்தன. மனிதர் யாருமே தங்களை பின்தொடர்ந்து வரவில்லை என்பதை அறிந்த ஓநாய்கள் கல்லறையை நோக்கி மீண்டும் அணிவகுத்து வந்தன. இரண்டாவது முறையாக நற்குண மன்னனும் அவனுடைய அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து கூச்சலிட்டார்கள். மறுபடியும் ஓநாய்கள் ஓடிவிட்டு மீண்டும் கல்லறை காட்டுக்கு திரும்பி வந்தன. ஆனால் மூன்றாவது முறையாக நற்குண மன்னனும் அவனுடைய மந்திரிகளும் கூச்சலிட்ட போது ஓநாய்களில் ஒன்று கூட தன்னுடைய வாளை திருப்பி காட்டவில்லை. அவைகளெல்லாம் அணிவகுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓநாயாக கல்லறைக்கு வந்தன. ஓநாய்களுக்கு தலைமையாக இருந்த பெரிய ஓநாய் நற்குண மன்னனிடத்திற்கும் மற்ற ஓநாய்கள் மற்றவர்களிடத்திற்கும் சென்று அவர்களை புசிக்க புறப்பட்டன. தலைமை ஓநாய் பசியோடு நற்குண மன்னன் இருக்கும் குழி அருகே வந்தவுடன் மன்னன் அதை வரவேற்பதைப் போல தன் தலையை அசைத்தான். பெரிய ஓநாய் அவன் தலைக்கு நேராக வந்தவுடனேயே நற்குண மன்னன் தன்னுடைய பற்களால் அந்த ஓநாயின் கழுத்தை இறுக கடித்து கவ்விக்கொண்டான். மன்னனுடைய அழுத்தமான தாடைகளின் பிடிப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு உயிர் தப்பி பிழைப்பதற்காக அந்த ஓநாய் தன் முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் கொண்டு அழுத்து இருந்த மண்ணை பிராண்டி எடுத்தெறிந்து கொண்டிருந்தது. மற்ற ஓநாய்கள் தங்களுடைய தலைவனையே ஒரு மனிதன் பிடித்து கொண்டு விட்டான் என்று நினைத்து பயந்து அவைகள் தங்களுடைய இரையை விட்டு தப்பி ஓடிவிட்டன. மன்னனுடைய வாய்ப்பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தலைமை ஓநாய் அந்த மன்னனின் கழுத்தை சுற்றி புடைத்திருந்த மண்ணையெல்லாம் வெறியுணர்ச்சியோடு எடுத்து வீசியது. இப்படியும் அப்படியுமாக தன் கழுத்தை அசைத்து தன்னை சுற்றியிருந்த மண்ணை அந்த ஓநாயை கொண்டே அப்புறப்படுத்திய நற்குண மன்னன் தன்னுடைய கைகளை விடுவித்து கொண்டான். பிறகு குழியிலிருந்த மண் விளிம்பை பிடித்து கொண்டே எழும்பி தன் கால்களையும் விடுவித்து கொண்டான். காற்றில் அலைபடும் மேகத்தைப் போல அவன் வெளிக்கிளம்பி விடுதலை பெற்றான். நற்குண மன்னனும் அவனுடைய 1000 மந்திரிகளும் இந்த விதமாக புதைகுழிகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார்கள். அந்த கல்லறை காட்டில் 2 பூதங்கள் வசித்து வந்தன. அவைகளின் இருப்பிடத்திற்கு அருகே ஒரு பிணம் கிடந்தது. எனவே அந்த பிணத்தை பங்கிட்டு தின்பதற்காக 2 பூதங்களும் சண்டையிட்டு கொண்டிருந்தது. பிறகு பூதங்கள் 2ம் நாமாகவே இந்த பிணத்தை நமக்குள்ளாக பங்கிட்டு கொள்ள முடியாது, ஆனால் இங்கு வந்திருக்கும் நற்குண மன்னன் நமக்கு இந்த பிணத்தை பங்கு போட்டு கொடுப்பான் என்று சொல்லிக்கொண்டே அந்த பிணத்தை இழுத்து கொண்டு மன்னனின் காலடியில் கிடத்தின. பின்னர் அவை மன்னனை பார்த்து, ஐயா, இந்த பிணத்தை எங்கள் இருவருக்கும் நீங்களே பங்கிட்டு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டன. நண்பர்களே, உங்கள் விருப்பப்படியே நான் இந்த பிணத்தை பங்கிட்டு கொடுக்கிறேன். ஆனால் நான் மிகவும் அழுக்காக இருப்பதால் நான் முதலில் குளிக்க வேண்டும் என்று நற்குண மன்னன் கூறினான். உடனே பூதங்கள் 2ம் தங்களுடைய மந்திர சக்தியால் வாசனை திரவியங்கள் கரைத்த நல்ல தண்ணீரை மன்னன் குளிப்பதற்கு கொண்டு வந்தன. அந்த வாசனை நீரில் மன்னன் குளித்தவுடன் அவன் அணிவதற்கான புதிய உடைகளையும் பூதங்கள் கொண்டு வந்து கொடுத்தன. மன்னன் அவ்வுடைகளை அணிந்து கொண்டவுடனேயே பூதங்கள் 2ம் ஒரு பெட்டியில் 4 வகையான வாசனை அத்தர்களை கொண்டு வந்து வைத்தன. நற்குண மன்னன் அந்த வாசனை திரவியங்களை தன் மீது தடவி கொண்டவுடன் ஏராளமான மலர்களை நானாவிதமான விசிறிகளின் மீது பரப்பி ஒரு சிமிழையும் பூதங்கள் கொண்டு வந்து வைத்தன. பிறகு நற்குண மன்னன் தனக்கு பசிக்கிறது என்று சைகை காட்டினான். உடனே பூதங்கள் அறுசுவையான உணவுகளை மன்னன் முன்பு கொண்டு வந்து வைத்தன. இவ்வாறு நற்குண மன்னன் நல்ல வாசனை தண்ணீரில் குளித்து நல்ல வாசனைகளை உடலில் பூசிக்கொண்டு நல்ல அறுசுவையான உணவை சாப்பிட்டுவிட்டு தன் கை கால்களை கழுவி கொண்டு வாயை கழுவி துடைத்து கொண்டான். உடனே பூதங்கள் அவனுக்கு தாம்பூலம் போடுவதற்காக வெற்றிலை, பாக்கு, ஏலம், கிராம்பு முதலியவற்றை கொண்டு வந்து கொடுத்து, இன்னும் வேறென்ன வேண்டும், கட்டளையிடுங்கள் என்று கேட்டன. நற்குண மன்னன் அப்பூதங்களை நோக்கி, பூதங்களே, என்னுடைய அரண்மனையில் நான் படுக்கும் படுக்கையறையில் என் தலையணைக்கு கீழே என்னுடைய உடைவாள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மந்திர சக்தியால் அந்த வாளை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று ஆணையிட்டான். பிறகு நற்குண மன்னன் அந்த பிணத்தை தன் முன்பாக கொண்டு வரச் செய்து அதன் முகவாய்க்கட்டைக்கு கீழாக அந்த பிணத்தை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு பூதத்துக்கு கொடுத்தான். அந்த பிணத்துண்டுகளை தங்கள் வயிறார உண்டு மகிழ்ந்த பூதங்கள் நன்றி அறிவுடன் நற்குண மன்னனை வணங்கி
வேறென்ன செய்ய வேண்டும் மன்னரே என்று கேட்டன. நற்குண மன்னன் அப்பூதங்களை நோக்கி, பூதங்களே, உங்களுடைய மந்திர சக்தியால் என்னை என்னுடைய அரண்மனையில் கோசல மன்னன் இருக்கும் அறையில் கொண்டு போய் விடுங்கள். அதுபோலவே என்னுடைய மந்திரிகளையும் அவரவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று கூறினான். அப்படியே செய்கிறோம் என்று கூறிய பூதங்கள் அவ்வாறே அவன் சொன்னதை செய்து முடித்தன. இந்த சமயத்தில் பகைவனான கோசல மன்னனோ காசி மன்னனின் அரண்மனையில் இருந்த படுக்கை அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது காசி நகரத்து நற்குண மன்னன் தன் உறைவாளின் கூறில்லாத பக்கத்தை அவனது வயிற்றின் மீது வைத்தான். உடனே திடுக்கிட்டு பயத்துடன் கண் விழித்த கோசல மன்னன் தன் எதிரில் நற்குண மன்னன் கையில் ஏந்திய வாளுடன் நிற்பதை விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தான். உடனே அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்தான். நற்குண மன்னனின் காலில் விழுந்து, மன்னா, இதுவோ இரவு நேரம். எனது படுக்கை அறையின் கதவுகளெல்லாம் தாளிடப்பட்டு காவலாளிகள் காவல் புரிந்து வருகிறார்கள். யாருமே உள்ளே நுழைய முடியாத காவல்கள் பலமாக இருந்தும் நீங்கள் இவ்வளவு அழகான உடைகளை தரித்து கூறிய வாளையும் ஏந்தி கொண்டு எப்படி என் படுக்கை அறைக்கு வந்து விட்டீர்கள் என்று கேட்டான். நற்குண மன்னன் தான் கல்லறை குழியிலிருந்து தப்பிய கதை முழுவதையும் கோசல மன்னனுக்கு விவரித்து சொன்னான். அதையெல்லாம் கேட்ட கோசல மன்னனின் மனது கரைந்தது. பிறகு அவன் நற்குண மன்னனை நோக்கி, ஓ மன்னனே, நான் எவ்வளவு மனிதத்தன்மை வாய்ந்தவனாக இருந்தாலும் கூட உங்களுடைய நற்குணத்தை புரிந்து கொள்ளவில்லை. மாமிசத்தையும் இரத்தத்தையும் சாப்பிடக்கூடிய கொடிய பயங்கரமான பூதங்களுக்கு இருந்த ஞானம் கூட எனக்கு இல்லையே. நான் இனிமேல் உங்களுடைய நற்குணத்துக்கும் உங்களுக்கும் எதிராக எந்த சதிச்செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்று கூறிவிட்டு, இனிமேல் இருவரும் நண்பராக இருப்போம் என்று சத்தியம் செய்துவிட்டு நற்குண மன்னன் படுத்து தூங்குவதற்காக படுக்கையை விரித்தான். அதில் நற்குண மன்னனை படுத்துறங்கும்படி கூறினான். மறுநாள் காலையில் பொழுது விடிந்தவுடன் கோசல மன்னன் முரசுகளை முழக்கும்படி ஆணையிட்டு தன் இராணுவத்தினரையும் அமைச்சர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்தான். அவர்களின் முன்னிலையில் பூரண சந்திரோதயம் போல வீற்றிருக்கும் நற்குண மன்னனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துவிட்டு, நற்குண மன்னரே, நீங்களே உங்களுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு அருகில் இருந்து புரட்சிக்காரர்களை தண்டிக்கிறேன் என்று கூறிவிட்டு துரோகம் செய்த பழைய காசி மந்திரியை அழைத்து தண்டித்தும் விட்டு தனது யானைகளோடும் இராணுவத்தோடும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பிச் சென்றான். அழகான கௌரவம் மிகுந்த வெண்கொற்ற குடையின் கீழ் தங்கமயமான மான்களின் கால்களை கொண்ட அரியாசனத்தின் மீது நற்குண மன்னன் அமர்ந்து தன்னுடைய புகழுக்குரிய காரணத்தை எல்லாம் தன் மனதிற்குள்ளாகவே எண்ணி பார்த்தான். நான் பொறுமையாக இருந்திராவிட்டால் இவ்வளவு பெருமைகளையும் என்னால் அடைந்திருக்க முடியாது. என்னுடைய 1000 அமைச்சர்களும் அடைய முடியாது. எனது பொறுமையினால்தான் நான் இழந்த நாட்டை மீண்டும் பெற்றேன். என் 1000 அமைச்சர்களின் உயிர்களை காப்பாற்றினேன். உண்மையாகவே நாம் குற்றமற்ற நெஞ்சத்தோடு பொறுமையின் மிகச்சிறந்த பலன்களை அடைய வேண்டும் என்று எண்ணி தன் மனதில் நினைத்தவற்றை பின்வரும் பாடலாக பாடினான். உழைத்திடுவாய் என் சோதரா, உன் நம்பிக்கையின் உறுதி வரைக்கும். உன் துணிவு பறந்து சோர்வு கொள்ளாத வரையில் உழைத்திடுவாய் என் சோதரா. நான் என் கண் பார்க்க துயரங்கள் நீங்க இதய விருப்பங்களின் தலைவனே ஆனேன். இவ்வாறு நற்குண மன்னரான போதிசத்துவர் தம்முடைய மனப்பூர்வமான எண்ணத்தை அறிவித்து எப்படி தம்முடைய நேர்மையான நடத்தை தமக்கு பலன் அளித்தது என்பதையும் அறிவித்துவிட்டு தம் ஆயுள் முடிந்தவுடன் தம் விருப்பம் போல் தம் பயணத்தை துவக்கினார். நற்குண மன்னன் கதை நிறைவுற்றது.